வல்லமையால் நிறைத்து நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை ஆஞ்சிக்கிறோ. வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஹல்லேலூயா. Thank you Jesus Lord. மகா பரிசுத்த தெய்வமே, வானாதி வானம் கொள்ளாத எங்கள் தேவாதி தேவனே, வானத்திலும் பூமியிலும் சகல விதமான அதிகாரம் உள்ளவரே, வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி என்று சொன்ன ராஜாவே, அப்பா பிதாவே, திக்கற்றவுடைய தகப்பனே, ஏழைகளுடைய ஜெபத்தை கேட்கிறவரே, எங்களை கைவிடாத தெய்வமே, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தெய்வமே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கிருபையாய் இரக்கமாய் கர்த்தர் கொடுத்த நல்ல மகிமையான ஆராதனை வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேலை கர்த்தர் ஆசீர்வதிப்பீங்க. ஆராதனை பொறுப்படுவீங்க. பாடல் வேலை, ஜெப வேலை, ஆராதனை, வார்த்தை பகுதி எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பலத்த வல்லமை வெளிப்படட்டும். இந்த நாளில் நம்முடைய பிள்ளை விடுவிக்கப்படட்டும், ஆறுதல் அடையட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும், துக்கம் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், குறைவுகள் மாறட்டும், தரித்திரம் மாறட்டும். ஆண்டவரே, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின தேவராய் கர்த்தர் மாபெரும் மாற்றங்களை உண்டாக்கும்படி ஜெபிக்கிற தகப்பனே, ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரத்திலே தாழ்த்துறோம். ஆவியானவர் ஆளுகை செய்வீராக, பொறுப்படுப்பீராக, நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடி ஆண்டவரே என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. தூய சொல்லி துதித்திடும் நாமம்
என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரின் சொந்தமானார், சாவை வென்றவரின் ஜீவனானார். இது அதிசயம்தானே, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவு வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவு வென்றவர் என் மனவாளன். இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், வெற்றி கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், வெற்றி கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன்.
சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவரின் சொந்தமானார், சாவை வென்றவரின் ஜீவனானார். சர்வ வல்லவரின் எஜமானன், சாவை வென்றவரின் மணவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவரின் சொந்தமானார், சாவை வென்றவரின் ஜீவனானார். எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவரின் சொந்தமானார், சாவை வென்றவரின் ஜீவனானார். சர்வ வல்லவரின் எஜமானன், சாவை வென்றவரின் மணவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவரின் சொந்தமானார், சாவை வென்றவரின் ஜீவனானார். சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவரின் சொந்தமானார், சாவை வென்றவரின் ஜீவனானார். சர்வ வல்லவரின் எஜமானன், சாவை வென்றவரின் மணவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். நான் கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவரின் சொந்தமானார், சாவை வென்றவரின் ஜீவனானார். சர்வ வல்லவரின் எஜமானன், சாவை வென்றவரின் மணவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவரின் சொந்தமானார், சாவி வென்றவரின் ஜீவனானார். சர்வ வல்லவரின் எஜமானன், சாவி வென்றவரின் மணவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே,
ஓஹோ இது உண்மைதானே, ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவரின் சொந்தமானார், சாவி வென்றவரின் ஜீவனானார். சர்வ வல்லவரின் எஜமானன், சாவி வென்றவரின் மணவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவரின் சொந்தமானார், சாவி வென்றவரின் ஜீவனானார். சர்வ வல்லவரின் எஜமானன், சாவி வென்றவரின் மணவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதமா. சந்தோஷம் இயேசுவே, சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதமா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவி வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவி வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவி வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவி வென்றவர் என் மணவாளன். கரங்களை உயர்த்தி ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே, ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே, ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே, ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவி வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவி வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவி வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவி வென்றவர் என் மணவாளன். கரங்களை தட்டி நல்ல கரங்களை, ஆமென். சந்தோஷமாய் கரங்களை தட்டி கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம் கொண்டாடு இயேசுவே, கொண்டாடுவோம் கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம். வல்ல பேரும் காரியம் செய்திட்டார், வல்ல பேரும் காரியம் செய்திட்டார், வல்ல பேரும் காரியம் செய்திட்டார். கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம், ஓஹோ கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம், ஆஹா கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம், ஓஹோ கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம். அவ சமூகமின் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. அவ சமூகமின் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியால் உயர்த்துவே, அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு இயேசுவே. கோடி ஸ்தோத்திரம். ரிவாதியா தரவோ ஷமதரவரியா தரவோ, ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.
வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோற்றம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன்மாறி மேல் பின்மாறி மலையே உன்னதத்தில் நின்று வந்திறங்குதே. முன்மாறி மேல் பின்மாறி மலையே உன்னதத்தில் நின்று வந்திறங்குதே. ஜெயத்தின் மேலே மாவனே ஒரு பலன் நான் பெற்றிட. பலத்தின் மேலே மாவலனே புது பலன் நான் பெற்றிட. தாழ் வைத்த கையெழுத்தாடுவோம் தோல்வி பலன் என்று பாடுவோம். தாழ் வைத்த கையெழுத்தாடுவோம் என்று பாடுவோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன்மாறி மேல் பின்மாறி மலையே உன்னதத்தில் நின்று வந்திறங்குதே. மாறி மேல் பின்மாறி மலையே உன்னதத்தில் நின்று வந்திறங்குதே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன்மாறி மேல் பின்மாறி மலையே உன்னதத்தில் நின்று வந்திறங்குதே. முன்மாறி மேல் பின்மாறி மலையே உன்னதத்தில் நின்று வந்திறங்குதே. ஜெயத்திலே மாஜயனே ஜெயதுனியாய் பெற்றிட. ஜெயத்தின் மேலே ஜெயதுனியாய் பெற்றிட. போர் முனையில் திரு தாவீதை போல போர் வீரராக என்றும் ஜெயிப்போம். போர் முனையில் திரு தாவீதை போல போர் வீரராக என்றும் ஜெயிப்போம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன்மாறி மேல் பின்மாறி மலையே உன்னதத்தில் நின்று வந்திறங்குதே. முன்மாறி மேல் பின்மாறி மலையே உன்னதத்தில் நின்று வந்திறங்குதே. மோசமான யாவர் மேலும் ஆவியை முற்றுவேன் என்று. மோசமான யாவர் மேலும் ஆவியை முற்றுவேன் என்று. முப்பர் வாலிப யாவரு லிங்க தரிசனம் சொல்வாரே. முப்பர் வாலிப யாவரு லிங்க தரிசனம் சொல்வார். இயேசுவே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை சமதரகதியா தரபோரியா தரபோ லிகதரகதியா தரபோரியா தரகதியா தரபோ. அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை. லிகதரகதியா தரபோ சமதரகதியா தரபோ பொழிந்திடும் வல்லமை. உன்னதத்தின் நல்ல கரங்களை கட்டி ஆவில நிறைஞ்சு பொழிந்திடும் வல்லமை. உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. என்னை அபிஷேகமே என்னை அபிஷேகமே எத்தனைய நாளைக்க தலையை நனைக்க ஆவியில் நிரப்புமே. ஆவியில் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடு பாத்திரம் வழிந்தோடும் நிச்சலால மூழ்கியே நிச்சலால மூழ்கியே நேசரன்பின் மகிழ நேசரன்பில் மகிழ. அக்கினி அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் எந்த நாவத்து திடு எந்த நாமத்தில் திடும். ஊற்றப்பட வேண்டுமே. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் தேவா. முன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று உன்னுடைய சமத்தில் எழுந்து நின்று ஊற்றப்பட வேண்டுமே. எழுந்து நின்று பாடுவோம். உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. எழுத வேண்டுமே. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. இயேசுவே முன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. நல்ல சந்தோஷமா பின்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக பொழிந்திடுமே. நல்ல கரங்களை தட்டி
நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, ஆவியில நிரம்பி இயேசு நல்லவர் 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 நல்லவர். நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைஞ்சு ரிபாபா ஷடதரேரியம் தரபோ ரிராரம் தரேரியா தரபோ. அக்கினியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, விடுவிக்கிற வல்லமை. ரிபாபா தியா தரபோ ஷமதரே ரிபாபா லியா தரகதியா. பாத்திரம் நிரம்பி வழிய, பாத்திரம் நிரம்பி வழிய. வெறுமையான பாத்திரமாய் இல்ல, நிரம்பி வழிகிற பாத்திரமாய், நிரம்பி வழிகிற பாத்திரமாய், விடுதலையோடு 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 நுகத்தை முறித்து, நுகத்தை முறித்து, பிசாசின் நுகத்தை முறித்து, அபிஷேகத்தோடு ஆவியில நிறைஞ்சு ரிபரகதரே. சமமமரியந்தனவோ. ஹalleluya. ரிமஹந்தரே நல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே. இயேசுவே ஆண்டவரே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே உம்மை ஆராதிப்பே. காண்பவரே உம்மை ஆராதிப்பே, காப்பவரே காப்பவரே உம்மை ஆராதிப்பே, காண்பவரே உம்மை ஆராதிப்பே, காப்பவரே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை. சபையா சொல்லுங்க ஹalleluya. 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 என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே. ஐயோ நான் அமிழ்ந்து போகிறேன் ஆண்டவரே என்ற பேதுரு குக்கரிட்டு கதறின பொழுது ஆண்டவராய் இயேசு
கரம் பிடித்து அவனை தூக்கி எடுத்து மீண்டுமாய் அவருடைய படகிலே அவனை அமர வைத்து செல்ல வேண்டிய கரைக்கு ஆண்டவர் செம்மையாய் அழைத்து சென்றார். இதே போல தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையிலும் அமிழ்ந்து கொண்டு போகிறோமே ஆண்டவரே, கொஞ்சம் கொஞ்சமாய் இல்லாமல் போய்விடும் அளவிற்கு அமிழ்ந்து கொண்டே போகிறோமே என்று சொன்ன பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் உன்னை கரம் பிடித்து தூக்கி எடுத்து உனக்காய் குறித்த தரிசனம், நீ போய் சேர வேண்டிய கரை, நீ அடைய வேண்டிய லக்கு, அதை சீராய் அடைய நானே உன்னை நடத்தி செல்வேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். Jesus Lord, glory, glory Jesus, glory, hallelujah, 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 hallelujah. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற மனுஷன் 7 மடங்கு அக்கினி நடுவில் இருந்தது போல ஒரு வாழ்க்கையில 7 மடங்கு அக்கினியை பிசாசு உன்னை விரோதமாய் எழுப்பி விட்டுருக்கிறான். 7 மடங்கு அக்கினிக்குள்ளாய் நீ நடக்கிற. கர்த்தர் சொல்லுகிறார், தேவகுமாரனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஏற்ற வேளை வரும் பொழுது ஆண்டவருடைய அங்கிருந்து வெளியே ஆண்டவர் அழைத்து வருவார். கனவீனப்பட்ட பாத்திரமாகிய உன்னை எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நான் கனப்படுத்துவேன் என்று ஆண்டவராய் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அந்நாளை பார்த்து எல்கானா கேட்டான், ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு விசேஷித்தனம் அல்லவா என்றெல்லாம் எத்தனை ஆறுதலான வார்த்தைகளை சொல்லியும் அவருடைய உள்ள மாறுதல் அடையவே இல்லை. அவள் கர்த்தருடைய சன்னிதானத்தை சென்று தன் இருதயத்தை ஊற்றின பொழுது தேவ மனுஷன் சொன்னான், கர்த்தருடைய மனுஷன் சொன்னான், சமாதானத்தோட போ, வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளுவார் என்று சொன்ன பொழுது அவள் ஆறுதல் அடைந்தாள். கர்த்தருடைய ஆவியான இந்த காலிலே கர்த்தர் என்னை நிறுத்தி உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனையோ மனுஷர் உனக்கு ஆறுதல் சொன்னாங்க, எத்தனையோ பேர் உன்னோட பேசினாங்க, ஆனால் ஆறுதல் அடையாம வந்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் என்னை இங்கு நிறுத்தி கர்த்தர் உனக்கு சொல்கிறார், சமாதானத்தோட போ, சமாதானத்தோட போ, சமாதானத்தோட போ. உன் காரியம் நிறைவேறியது, நீ காத்திருந்ததை பெற்றுக் கொண்டாய், நீ ஏங்கினதை அடைந்து கொண்டாய். உன் கண்ணீருக்கு பலன் உண்டு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் கூக்குரல் கேட்கப்பட்டது. கர்த்தர் உனக்காய் இறங்கினார், கர்த்தர் உனக்கு மனம் இறங்குகிறார். கர்த்தருடைய வல்லமையை தொடுகிறது, கர்த்தருடைய கிருபையை தொடுகிறது, கர்த்தருடைய தயவுனை தொடுகிறது. தேவ வல்லமையினாலே தேவ பிரசன்னத்தினாலே நீ அநேக காலமாய் பெற முடியாது, அடைய முடியாது, தொட முடியாது என்று காத்திருந்த நன்மையை கர்த்தர் காலை வேளையிலே பெற்றுக்கொள், 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 அதை பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். Receive it, receive it, receive it, receive it, receive it. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். Jesus. ஷியாதாராவ் தியாந்தரா ஷியாந்தரா பாக்கரவ் திரபல கபிதர போலதர் யந்தரா. பிரபா, உன் உள்ளத்தின் வேதனை யாராலும் பார்க்கவே முடியல, உன் துக்கத்தை யாராலும் கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் இயேசு அதை பார்த்து விட்டார், ஆண்டவர் அதை கண்டு விட்டார், இயேசு அதை பார்த்து விட்டார், இயேசு அதை பார்த்து விட்டார், இயேசு அதை பார்த்து விட்டார். அவர் ஆறுதல் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் ஆறுதல் செய்கிற தேவன்.
ஆறுதல் செய்கிற தேவன். இப்பொழுது 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 பெற்றுக்கோ, பெற்றுக்கோ பெற்றுக்கோ. கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற வார்த்தை, கர்த்தருடைய சமூகத்தில் வார்த்தை நீ பெற்றுக்கோ. தேவ சமூகத்தில் வருகிற வார்த்தை பெற்றுக்கோ, 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 பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஓ ஜீசஸ், glory Lord, glory Lord. பகல் நேர பாடல் இரே, இரவெல்லாம் கனவு நீரே, பேரான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் மகுடம் நீதானையா என் மனவாளரே, உம்மை ஓஹோ மகிழ்ச்சி. பிடிச்சிருக்கா? அவர் பாதுகாப்பை தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஒரு தேசத்துக்கு ராணுவம் எதற்காக? தன் நாட்டை பாதுகாக்க. ஆனா அவரோ நமக்கு கோட்டையும் மரணுமாயிருக்கிறார். அந்த கோட்டையை உடைத்து கொண்டு யாரும் உள்ளுக்கு வர முடியாது. அவ்வளவு பாதுகாப்பாய் தேவன் நம்ம வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து விடாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிச்சால அப்புறம் ஒரு பாட்டு பாடலாம். டைம் இருந்தா. நீங்க தான் 4 மணி வரைக்கும் கொடுத்திருக்கீங்களே, என்ன கவலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் ஐயா ரொம்ப நன்றி என்னை அழைத்ததுக்கு. பாஸ்டர் ஐசக் ரொம்ப நன்றி. பாஸ்டர் அம்மா எங்க இருக்காங்க தெரியல, நன்றி. சின்ன பாஸ்டர் அம்மாவுக்கும் நன்றி. எங்க இருக்கு அந்த மகளுக்கு? என் மனைவி பேரு மோனிகா. அந்த ஒரு பேரை நான் எப்படி மறக்க முடியும்? எங்க போனாலும் துரத்துதியா. ஹல்லேலூயா. மாம் கேட்டாங்கன்னா தொலைஞ்ச நான் இன்னைக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என் மனைவி பயங்கரமான ஒரு வியாதியிலே போன வருஷம் அவர்கள் கடந்து சென்றார்கள். ஏராளமான பணம் செலவு பண்ணி, ஆனா எந்த பண்ணினாலும் முடியாத ஒரு நிலைமை வந்தது. அவர்களின் மடியில இறந்து போகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்தது. மூச்சை விட்டு விட்டார்கள்.
ஆயினும் தேவனுடைய கிருபையினாலே ஜபித்து அவர்களை சஸ்டெயினேட் பண்ணி ஹாஸ்பிட்டலை சேர்த்து போன உயிரை தேவன் திருப்பி கொண்டு வந்து இன்று அவர்கள் ஆரோக்கியமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. என் மனைவி சீன நாட்டை சேர்ந்தவர்கள், சைனீஸ். அவங்க பேரு மோனிகா. எனக்கு 2 அழகான பெண் பிள்ளைகள். அழகா தானே இருக்கணும், வேற வழி இல்லையே, நான் அழகா இருக்கும்போது. சரி, கலர் அம்மா மாதிரி, முகம் ஏன் மாதிரி. அல்லேலூயா. ஒட்டு கொடுப்போமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த நாட்களிலே தேவன் உங்களோடு சேர்ந்து இந்த நாட்களை கொடுத்து உங்களோடு நான் மனம் விட்டு பேச சர்வ வல்லவர் எனக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். முதலாவது கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் என்னை பத்தி. ஐயா பெரிய காரியத்தை தான் சொன்னார், என் ஆரம்பத்தை சொல்லவில்லை. 17 வயசு வரைக்கும், என்னோட 17ஆம் வயது வரைக்கும் எனக்கு என் சொந்த பெயர் எந்த மொழியிலும் எழுத தெரியாது. ஆங்கிலத்திலும் எழுத தெரியாது, தமிழிலும் எழுத தெரியாது. உண்மையே சொல்ல போனால், ஐயா நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க, என் தமிழ் நல்லா இருக்குன்றீங்க, நீங்க சொல்லித்தான் அது தமிழ்னு எனக்கு தெரியுது. அல்லேலூயா. அதனால தமிழ் எனக்கு ஆனாவனா கூட தெரியாது. பிரைஸ் தி லார்ட். ஆனாவனா இன்ன வரைக்கும் எனக்கு ஆனாவனா என்னன்னு தெரியாது. ஆங்கிலமும் சரியாய் தெரியாது. ஆனாலும் தேவனுடைய சுத்த கிருபையினாலே அவர் எனக்கு எல்லாத்தையும் போதித்து உருவாக்கி உங்கள் முன்னே வைத்திருக்கிறார். ஒரு ராஜ்யத்திலே ஒரு ராஜ்யத்தின் மகன் எப்படி உருவாக்கப்படுகிறான் என்பதை தேவன் என் மூலியமாய் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால தான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஆழமான ஒரு வெளிப்பாட்டை தேவன் என்னோடு இசைந்து உங்களிடத்தில் சொன்னதை சொல்லுகிறேன். நான் எதுவுமே பெருசாய் பெற்றுக் கொள்ளவில்லை. பவுலடியான் சொல்லுகிறான், நான் பெற்றுக்கொண்டதை உங்களிடத்தில் சொல்லுகிறேன், நான் கண்டதை சொல்லுகிறேன். வேற ஒண்ணு என்கிட்ட ஸ்பெஷல் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா ஒண்ணுமே, இந்த சாடி இருக்குல்ல, ஜாடின்னு சொல்லுவீங்களா, ஜாடியா சாடின்னு சொல்லுவீங்களா? ஜாடி ஜாடி. இந்த ஜாடி எம்டியா இருந்துச்சுன்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க? அது எம்டி, காலியா, காலி, உள்ளுக்கு காலியா இருந்துச்சுன்னா அது சீக்கிரமா கழுவிட்டு என்ன பண்ணிடலாம், உடனே என்னென்ன போடணுமோ நம்ம என்ன விருப்பப்படுறோமோ போட்டு வச்சுக்கலாம், அப்படிதானே? ஆனா அது நிறைந்து இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அது என்ன இருக்குதோ, என்னென்ன கசமாலெல்லாம் உள்ளுக்கு இருக்குதோ, என்னென்ன நாத்தெல்லாம் இருக்குதோ, என்ன நன்மெல்லாம் நினைச்சு போட்டு வச்சிருந்தோமோ அதெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு புராணம் போயிடும். ரைட்டா இல்லையா? சொல்ல மாட்டேலா? அதனால ரொம்ப பேர் நிறைஞ்சிருப்பாங்க, அதை சுத்தம் பண்றதுக்கே பல வருஷம் ஓடிடும். ஆனால் ஒண்ணுமே இல்லாத ஒரு பாத்திரமா இருந்தா டக்குன்னு அவர் ரத்தத்தினால கழுவி சுத்தம் பண்ணி அவர் என்ன நிரப்பணும்னு நினைச்சிருந்தாரோ அதை போட்டு 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 நிறை குடும்பமாய் தழுக தழுக உங்ககிட்ட கொடுத்துருக்காரு. அவ்வளவுதான். இருக்குன்னு நினைச்சுட்டா இல்லாம போயிடும். அல்லேலூயா. அதனால வெறுமையான பாத்திரம் அவர் கைக்கு போனுச்சுன்னா அவர் எதை விரும்பினாரோ அதை போட்டு நிறைப்பார். அல்லேலூயா. நீங்க நிரம்பின மாதிரி நின்னீங்கன்னா அவர் திரும்பி பார்க்காம போயிட்டு, நீதான் நிறைஞ்சிட்டியப்பா, நீதான் அப்படியே தழும்பி நிக்கிறிய, உனக்குதான் எல்லாமே தெரிஞ்சிருச்சு, உலகத்துல எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிய, அதனால போதும் நீயே வச்சுக்க. என்னுடைய தாழ்மை என்னுடைய பலவீனம் அல்ல, என்னுடைய தாழ்மை என்னுடைய பலன். சில நேரத்தில் நான் தாழ்மையா பேசுறது பழகிறது பத்தி ஜெனரலா நீங்க ஒவ்வொரு தாவலா இருக்கேன்னு இல்ல இல்ல, அது என் பலத்தை காட்டுகிறது என்று சொல்லுவேன். உண்மையாய் தேவன் உடையவன், கிறிஸ்து உடையவன், அவன் தாழ்மையிலே, அவன் ஆவிலே தாழ்மை இருந்தால் அது அவனுடைய பலவீனம் அல்ல, அதுவே அவனுடைய பலன் என்பதை மறந்துவிடக்கூடாது. That's my strength to provoke and to dismantle every powers of the enemy. Hallelujah. Hallelujah. அதனால அப்படியாப்பட்ட ஒரு காரியத்திலே வந்து கல்வி அறிவு இல்லாமல் படிக்க தெரியாமல் இந்த பைபிள் படிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் மெசேஜுக்கு போறேன்.
என் சாட்சியெல்லாம் நீங்க சிடி வாங்கி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சாட்சி இருக்கும். தேவர் குளத்துல கொஞ்சம் பேசியிருக்கேன், அது டைம் ரொம்ப போனேன். அந்த சிடி எல்லாம் வாங்கி நீங்க பாருங்க. இன்னைக்கு எவ்வளவு செழிப்பாய் நான் நிக்கிறதை பார்த்து நீங்கள் பிரமிக்கலாம். இவ்வளவு ஸ்டைலா நிக்கிறாரு, அதுக்கு பின்னால எவ்வளவு கதைகள் இருக்கிறது. ஒரே ஒரு செக்மெண்ட் சொல்லிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். என்னோட 21ஆம் வயதிலே முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். 21 years old I came into ministry. 21 வயசுல வாலிய பயலுங்க என்ன பண்ணுவானுங்க? சொல்ல மாட்டேல, என்ன அடிப்பாங்களா? சைட் அடிப்பானுங்களா? கரெக்ட். அனுபவம் இல்ல எனக்கு, அந்த வாய்ப்பெல்லாம் இல்லம்மா. காலம் கடந்து போச்சு. கர்த்தர் இதை கட்டுனாரு, அது கழுதையோ குதிரையோ கட்டியாச்சு. காலமும் ஓடிடுச்சு. அல்லேலூயா. என்ன பஸ்ட் எப்படின்றீங்க? வம்பு வேணா பஸ்ட், லட்சுக்கு போனோம். அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. சரி, ஏதோ கழுதையோ குதிரையோ கட்டுனாரு, கட்டியாச்சு. அது வேற கதை. ஆனா குதிரையும் நம்மளை தூக்கிட்டு தான் போச்சு, கழுதையும் சுமந்துக்கிட்டு தான் போச்சு. அப்ப அவர் கட்டுறார், நம்மளை உருவாக்குறார். இப்போதும் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல நான் கேட்கிற கேள்வி அதுதான். சரி, உங்ககிட்டே கேட்கிறேன், எத்தனை பேரு வாழ்க்கையின் கஷ்ட உச்ச கட்டத்துக்கு போயிருக்கீங்க? கஷ்டம், உண்மையை பேசுவோம். கஷ்டப்பட்டிருக்கோம் பாஸ்டர், நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறோம். கை காமிங்க பாப்போம். ரொம்ப கஷ்டம். நான் பார்க்கணும் எத்தனை பேர் நல்ல உண்மையிலே கஷ்டம் உணர்ந்தவர். கைது காமிங்க. கஷ்டமான குடும்பம், கஷ்டமான வாழ்க்கையில இருந்து எல்லாம் முக்காசி 95% எல்லாம் அப்படித்தான் சொல்றீங்க. ஆமென். ஆனா நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டீங்க தான். எத்தனை பேரு உங்க ரத்தத்தை வித்து பொண்டாட்டி பிள்ளைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துறீங்க? கை தூக்கி காமிங்க. உங்க ரத்தத்தை வித்து உங்க கணவனு அல்லது உங்க பிள்ளைங்களுக்கு அல்லது உங்க மனைவி பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்திருக்கீங்க. ரத்தத்தை வித்து, சொந்த ரத்தத்தை வித்து. கை காமிங்க பாப்போம். ஒரு ஆளு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு ஆள் இருந்திருக்க சொந்த ரத்தத்தை வித்து. ஆனா ஒரு நாள் சொல்றேன் தம்பி, நீ அநேகருக்கு கொடுக்கிறவனா மாறுவ. அதான் சத்தியம். சொந்த ரத்தத்தை வித்து என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சாப்பாடு பல முறை வாங்கி கொடுத்திருக்கிறேன். என் சின்னவ பிறக்கும் போது ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கட்ட முடியல. அவளுக்கு பால் மாவு இல்ல. இந்த சாக்லேட், இந்த ட்ரிங்க்ஸை கலக்கி 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 சும்மா கொடுப்போம். அவளுக்கு பால் மாவு இல்லை. கஷ்டத்தின் உச்சியும் கடந்திருக்கிறேன், நஷ்டத்தின் உச்சியும் கடந்திருக்கிறேன், தாழ்மையின் உச்சியும் கடந்திருக்கிறேன். கர்த்தர் தயவால் இன்று வாழ்கிறேன். அதனால இந்த விளையாட்டுத்தனெல்லாம் என்கிட்ட வச்சுக்க முடியாது. I know what is life perfectly. Praise the Lord. அப்படியாப்பட்ட காலகட்டங்கள்லாம் கடந்து அதெல்லாம் பெரிய சாட்சி இருக்கு. அப்படி எத்தனை பேர் நான் திருப்பி வரணும்னு நினைக்கிறீங்க? இது கமர்ஷியல் டைம். எத்தனை பேர் ஒரு 3 நாள் உட்கார்ந்து நல்ல வசனத்தை தியானிக்கணும்னு விரும்புறீங்க? என் கூட டிக்கெட் வாங்கி கொடுப்பீங்களா? நீங்க வேணாம். ஃபர்ஸ்ட் அதான் தெரியுமே, நான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்டே கூப்பிடுவேன். என்ன பயம்? அவங்க காசுனால ஊழியத்தை கூப்பிடுங்க. கொடுப்பாங்க இல்லையா? எத்தனை பேர் கொடுப்பீங்க? அப்ப பிசினஸ் கிளாஸ் தான். என்ன கவலை, வந்துட வேண்டியதான். அல்லேலூயா. சும்மா நீங்க செய்வீங்க, எனக்கு தெரியும். ஒரு உடன்பாடு, ஒரு ஐக்கியத்துக்காக நான் சொல்லுகிறேன். மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு. என் மேல பாசம் வச்சிருக்கீங்களா? நான் அழகா இருக்கானா? பாஸ்டர் அழகா இருக்காரா? ஓ, சத்தம் உங்களுக்கு தான் பாஸ்டர். சொந்த வீட்டுல நான் ஜெயிக்க முடியுமா பாஸ்டர்? சொந்த வீட்டுல கோல் போட முடியுமா? ஆனா நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி அழகா இருக்கோமா? பரவாயில்ல, நீங்க அவருக்கே ஓட்டு கொடுத்துருங்க. ஏன்னா அவங்களை அழகு இல்லைன்னு சொன்னா பிச்சு பிடிக்கவே தெரியும். அல்லேலூயா. அன்பான ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு கிருபை இருக்கிறது. அதுக்கு மேலாக எந்த சொத்து பத்தும் எங்களுக்கு பெருசு. நாங்கள் எதையும் தியாகம் பண்ண தெரியும். பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா. அதனாலதான் ஐசக் போல பிள்ளைங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு மேற்பெண் கீழே ஒரு குடும்பத்துல பிறந்து அந்த அந்த அடிப்படையிலே அந்த கீழ்ப்படியிலே உருவாக்கப்பட்டவர்கள். நாங்கள் 1000 பேரை சாய்த்தால் அவர்கள் 10000 பேரை சாதிப்பார். Maybe we would have slaughtered 1,000, but they will slaughter 10,000 because they have understood the truth and the principle. Hallelujah. சரி, இந்த நாட்களிலே தேவ ராஜ்யத்தை குறித்து பேசிக் கொண்டு வருகிறேன். இன்னொரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீ எவ்வளவு தான் வல்லமை உடையவனாய் இருந்தாலும், நீ வருஷத்திலே 365 நாட்கள், 56 65 அதானே 65 நாட்கள் நீ உபவாசித்து ஜெபம் பண்ணினாலும், சகல வரங்களையும் வல்லமைகளையும் நீ பெற்றாலும், ஆயினும் நீ தேவனுடைய ராஜ்யத்திலே உன்னுடைய குணாதிசயங்கள் சரியா இல்லாவிட்டால், உன்னோட கேரக்டர் சரியா இல்லாவிட்டால், உன்னுடைய காட்ஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொன்னா the attitude ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அது உன்ன குணம் தானே. attitude என்ன? குணம். உன்னோட குணம் சரியில்லைன்னா மத்ததெல்லாம் போனோம். நீ 1000 பிசாச ஓட்டலாம், தேவ தூதர்கள் தினதோறும் உங்ககிட்ட வந்து பேசலாம், கடவுள் உங்ககிட்ட பிரேக்ஃபாஸ்ட்க்கு வரலாம், நீ அவரோடு சேர்ந்து லோலிபாய் பாடலாம், எல்லாம் சரிதான். ஆயினும் if your attitude is not right according to the kingdom of God, nothing will prosper and you will never ever enter into the kingdom of God. நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள் அவுட்டர் கோட்ல நீ எது வேணாலும் சரி, நீ ராஜ்யத்தின் வெளியில இருந்து எல்லா மாயஜாலங்களும் பண்ணலாம், தேவ ராஜ்யம் உனக்கு சொந்தோடு பேசலாம். ஆனால் நீ அவர் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அதிலே சில கோட்பாடுகள் உண்டு, அந்த ராஜ்யத்தின் கோட்பாடுகள் உண்டு. அதை விதிமுறையை நீ பின்பற்றினால் ஒழிய அந்த ராஜ்யத்துக்குள் போக முடியாது. இப்ப நீங்க யூரோப்லாம் போனீங்கன்னா, பிரான்ஸ் எல்லாம் போனீங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி இல்ல. எப்படியாவது அந்த நாட்டுக்கு நீ ஒரு அகதியா எப்படியோ அந்த நாட்டுக்கு நுழைஞ்சிட்டனா, உனக்கு அந்த நாட்டோட எல்லா சட்டத்திலும் முதல் நீ கத்துக்கொள்ளணும். கத்துக்கொண்ட பிறகு உனக்கு விசா கொடுக்கப்படும். விசா கொடுத்தாங்கன்னா ஒரு வெள்ளைக்காரனுக்கு இருக்கிற அத்தனை உரிமைகளும் அந்த நாட்டில் இருக்கிற குடி உரிமை உனக்கு 100க்கு 100 சகல உரிமைகளும் உனக்கு கொடுக்கப்படும். ஆமா, கை தட்டுங்க. அதுதான் குடியின் மக்களின் உரிமை. குடி உரிமை, குடி உரிமை அல்ல. என்ன உரிமை? அவர் ஒரு வேகத்துல போய் ஐயா மலைச்சில வந்து சொன்னாரு குடிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. நான் இந்த குடி உரிமை பத்தி சொல்ல, குடி இருக்கும் உரிமை. அல்லேலூயா. ஒரு நாட்டில நீ குடி உரிமை அப்படின்னா குடி இருக்கிறதுக்கு உரிமை கிடைத்தால் அந்த நாட்டில் இருக்கிற சகல உரிமைகளும் உனக்கு கொடுக்கப்பட்டா வேணும். அல்லேலூயா. அதே போல நீ ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்த பிள்ளையாய் அவர் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டார், உனக்கு ராஜ்யத்துல இடம் கொடுத்து விட்டார், உனக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்து விட்டார். நீங்க ரட்சிக்கப்பட்டு ரத்தத்துல கழுவப்பட்டு ஆவில நிறைஞ்சோடனே உங்களுக்கு விசா கொடுக்கப்பட்டுருச்சு பரலோகத்து உள்ளுக்கு போறதுக்கு. ரைட்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதான் பெந்தெகோஸ்தே டீச்சிங். பெந்தெகோஸ்தே டீச்சிங் என்ன? முதல்ல ரத்தத்துல கழுவு பண்ணணும், பரிசுல அபிஷேகம் பண்ணணும், பெற்றாதான் உனக்கு பரலோகத்துக்கு உள்ளுக்கு போறதுக்கு விசா. இல்லாட்டினா நீ கீசா. அது என்னவோ பீசா. பீசா பிடிக்கும், பீசா. ஆனால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து நீ சுதந்திரவாளியாகி எல்லா உரிமைகளும் உனக்கு கொடுக்கப்பட வேண்டும். தேவன் உனக்கு வைத்ததெல்லாம் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அதிலே கோட்பாட்டை நீ கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். You must follow the principles of the kingdom of God. நீ இந்த குடியுரிமையை வைத்திருந்தாலும் இந்த நாட்டிலே உன் இஷ்டப்பட்ட நான் இந்த நாட்டு சிட்டிசன், நான் இந்த நாட்டு குடிமகன் சொல்லி நீ எது வேணாலும் செய்ய முடியாது. அதுக்கு சட்ட திட்டங்களும் வழிமுறைகளும் உண்டு, அதை பின்பற்ற வேண்டும். இல்லாட்டா தூக்கி உள்ளுக்கு போட்டுருவான். ஆமாவா இல்லையா? சொல்ல மாட்டேலா? சொல்ல மாட்டேலா? சார், அதே போல நீங்க தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் சில விதிமுறைகள் உண்டு, அதை நீங்க கை கொள்ள வேண்டும்.
அதே போல தேவ ராஜ்யத்திலே நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும். உங்களுக்கு உரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு சேர வேண்டும் என்றால் அவர் வைத்த கோட்பாடிலே நீ நடக்க வேண்டும். அந்த கோட்பாடிலே பிரதான கோட்பாடு மன்னிக்கும் தன்மை. பல இருக்குது, அது பெரிய மேனுவலே வச்சிருக்கோம் உங்களுக்கு டீச் பண்ண. how to activate அதெல்லாம் நீங்க பிரின்சிபல் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ஜபிக்காமலே தேடி எல்லாம் வரும் உங்களுக்கு. நீ கேட்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமாய் ரொம்ப இருக்கு பேசுறது. ஆனா நம்ம சப்ஜெக்ட் போ பாக்குறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ கேட்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமாய் செய்கிறவர் என் குறை இல்லாத ராஜ்யத்தின் மன்னன் அவர். நீ என்ன கேட்கணும் நினைக்கிற? நீ கேட்டது வேற, நீ வேண்டிக்கிறது வேற. அப்ப நான் கேட்கறதுனா வாயில, வேண்டிக்கிறதுனா உள்ளத்துல. சரி வந்து தொலைன்னு தான் வந்தான். ஆனா வரும்போது தான் ஒரு 1/2 மீட்டருக்குள்ள மைல் இருக்குதே அப்படின்னு நான் வர்றதை கண்டு, தம்பி இது போதுமா, நான் இன்னும் வரவா, உன் பேக்கெல்லாம் இன்னும் தூக்கிக்குவான்னு சொல்லும் போது நீ வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நீ கேட்கறதுக்கும் உள்ளத்திலே வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் அதுக்கு மேல செய்யறவர் உண்மன். அப்பனா இப்போ வீட்டுல போறோம், ஒரு சாப்பாடு போடுறாங்க, போட்ட பிறகு மறுபடியும் போடுறாங்க, தண்ணறி தண்ணறி வாந்தி வர மாதிரி சாப்பிட தருமா? அப்படிதான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. நீ கொள்ளாத அளவுக்கு. அப்படி ஆசீர்வாதம் வரணும்னா நீ அவரை போல கொள்கையிலே மாற வேண்டும். சில பேர் கொள்கையை பறைசாட்டுவார்கள், ஆனா அந்த கொள்கையை எவனும் வாழ மாட்டான். என் ராஜ்யம் அப்படியாப்பட்டதில்லை. அல்லேலூயா. அப்புறம் கூப்பிடுறேன், இருங்க, வாசிங்க என்னோட சேர்ந்து. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல எவ்வளவு டைம் பஸ்ல இருக்கு? ஒண்ணு போலாமா? 1/2 மணி நேரம் இருக்கா? 1 hour போலாமா? 1 hour இருக்கா? 3/4 மணி போய் முடிச்சிருவோம். அது போதும். அது வெள்ளம். கேட்கறதுக்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் அதிகமாவே சேருங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி வாசிப்போமா? தமிழ்ல வாசிங்க. அப்பொழுது பேதுரு, ப்ரொஃபசர்மா நல்லா வாசிக்கிற, ஜக்குன்னு வாசிமா. அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். இருங்க, அங்கதான் விஷயமே இருக்கு. இப்ப இந்த காரியங்கள்லாம் வாசிக்கும் போது ஏன் நம்ம விலைக்கு சொல்லணும்? சில பேர் வசனம் ஒரு 20 வசனம் கொடுத்துருவாங்க. அதுக்கு வசனம் ஒருத்தனை மீட்காது, வசனத்தின் சத்தியம் தான் ஒருத்தனை சரிப்படுத்தும். அல்லேலூயா. அப்ப முதலாவது பேதுரு வந்து இயேசுவிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே, நான் என் சகோதரனை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? உடனே நம்ம கன்க்ளூஷன் முடிச்சிருவோம். அவர் ஆண்டவர் மன்னிக்க சொன்னாரு, எல்லாம் மன்னிச்சிடணும், முடிச்சு, அவ்வளவுதான் மெசேஜ். அதுல இருக்கிற விவகாரம் எல்லாம் நமக்கு முதல் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு தெரியணும். அல்லேலூயா. அப்படி கர்த்தருடைய சித்தமா அடுத்தாட்டி வரும்பொழுது 3 நாளும் பத்தாது, 1 வாரமும் பத்தாது. ஆனா சொல்ற இந்த சீடர்கள் யாருன்னா அண்டவாளம் தெரிஞ்சாதான் பைபிள் தெரியும். நம்ம உடனே அவர்களை பரிசுத்தவான்கள், ஐயோ இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் பாமர மக்கள், ஒன்றும் தெரியாதவர்களை வைத்து தேவன் பெரிய காரியம் செய்தது போல் ஒன்றும் அறியாத உங்களை தேவன் வல்லமையாய் நடத்துவார். கையில தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். இப்படி கேட்டு கேட்டு பழகி போயிட்டீங்க. வெளியில, உள்ளுக்கு அப்படி கேட்க மாட்டீங்க. வெளியில இவனுங்க பாமர மக்களா, இவனுங்க தெரியாதவனுங்களா? ஐயா, மத்தேயு புத்தகத்தை எழுதினவன் யாரு? மத்தேயு தானே. மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் தானே படிக்கிறோம். அப்ப எழுதினது யாரு? மத்தேயோட தம்பியா? மத்தேயு தானே. ஐயா, இன்னைக்கே படிப்பு என்ன போல படிப்பறிவு இல்லாதவர்கள் இந்த பூமியில இருக்கிற நேரத்தில் 2000 வருஷத்துக்கு முன்பதாக பாமர மக்கள் யாருமே பள்ளிக்கு போகாம இருக்கிற காலத்தில் உங்க தமிழ்நாட்டிலேயே காமராஜர் வந்த பிறகுதான் கல்விக்கு முதலிடம் கொடுக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா.
காமராஜர் தான் கல்வி எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும், எல்லா கிராமத்திலும் இருக்க வேண்டும், சத்துணவு போட்டாத பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணுமாடா அப்படின்னு உருவாக்கினவர் உணர்ந்தது காமராஜன். அது எத்தனை வருஷம்? இந்த 50 வருஷம். உங்கள் சரித்திரத்தை நான் அறியாதவனா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்பப்ப பாஸ்டர் பாத்துக்கிறேன், அவர் சிரிச்சா ஓகே, முறைச்சா நோ ஓகே. அதான் ஊழியக்காரங்க டெக்டி அப்பப்ப பாத்துக்கணும். அப்ப 2000 வருஷத்துக்கு முன்பதாக எல்லாம் படிச்சிருக்க மாட்டான், உண்மைதான். ஆயினும் மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதுறதுக்கு ஆற்றல் இருந்தால் அவன் படித்தவன் தானே. கையில தட்டி எழுத சொல்ல மாட்டேலோ. அப்ப படிச்சவன். அது மட்டுமல்ல, அவன் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அப்படின்னா வர்த்தகன். இன்னைக்கு தூத்துக்குடியில 2 மோட்டார் போட் வச்சிருக்கிறவன் லட்சாதிபதி கோடி சொன்னா இல்லையா? 2 பெரிய மீன் பிடிக்கிற மோட்டார் போட் இருந்தா யாராவது தூத்துக்குடியில போட் வச்சிருக்கீங்களா? இல்லையா? சரி, தூத்துக்குடியில 2 மோட்டார் போட் வச்சிருந்தா லட்சாதிபதியா கோடி சொன்னா இல்லையா? கண்டிப்பா. அப்ப 2000 வருஷத்துக்கு முன்ன, எத்தனாயிரம்? 2000 வருஷத்துக்கு முன்ன ஒருத்தன் 3-4 போட் வச்சிருந்தா அவன் பணக்காரனா இல்லையா? அப்ப பேதுரு பணக்காரனா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்ப இயேசு கூப்பிட்டாரு, அவர் அற்புத அடையாளம் செய்கிறாரு. என்னை கூப்பிட்டாருன்னு அவன் வலையும் போட்டையும் யார்கிட்ட கொடுத்துட்டு வந்தான்? தம்பிக்காரங்கிட்டையும், பொண்டாட்டி கிட்டையும், மாமியா கிட்டையும். பிரைஸ் தி லார்ட். ஆனா பிசினஸ் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அப்ப பேதுரு வந்த நோக்கம் என்ன? அரசியல். என்னது? அரசியல். இயேசு இவ்வளவு கூட்டத்தை சேர்க்கிறாரு. இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு வச்சுக்கோ, இப்ப மோகன்சி எங்க நின்னாலும் கூட்டம் வருமா வராதா? வருமா வராதா? இப்ப அவர் இல்ல, சும்மா அவர் பேரை எடுத்த உதாரணத்துக்கு வம்பு கெழுத்துறாதீங்க. நீ அவர் ஒரு சீஃப் மினிஸ்டரா ஆக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ. பாலங்கோட்டையில இருக்கிற திருநெல்வேலியில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவனும் ஓட்டு போடுவானா இல்லையா? போடுவானா இல்லையா? அப்ப அதுக்காகவே சில பேர் அவன் பின்னால சுத்தலாமா இல்லையா? அவர் பின்னால ஏதாவது நல்லது கிடைக்கணும், ஆமாவா இல்லையா? அவர் நல்ல ஒரு மனுஷன், என் நண்பன், அதனால அவர் எனக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். அவர் எல்லாத்துக்கும் தாராளமா செய்கிற ஒரு மனசு உள்ள நல்ல ஒரு நண்பன். அவர் கூட நான் பழகிறதை பெருமையா கொள்கிறேன். ஆமென். அப்படி இருக்கிறச்ச இந்த சூழ்நிலையில பேதுரு இயேசு பின்னால வந்தக்கான ஒரு கூட்டம்னு அரசியல். அப்படின்னா ஒரு நாள் இயேசு ராஜா ஆகிவிட்டார், அவரு சீஃப் மினிஸ்டர் ஆகிவிடுவார், பிரைம் மினிஸ்டர் ஆகிவிடுவார். சரி, அதெல்லாம் உங்களுக்கு அரசியல் சொன்னா உங்களுக்கு புரியாது. கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுக்கு பேசுறேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப அவனுக்கு வியாபாரமும் ஓடுது, அரசியலும் ஓடுது. ரைட்டா இல்லையா? இதுல சக்சஸ் இல்லைன்னா திருப்பி வியாபாரத்துக்கு போயிடலாம். புரியுதா உங்களுக்கு சொல்றது? 2 இதுலயும் கால் வச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பிசினஸ்ல அவனுக்கு பிரச்சனை. நல்லா கவனமா கேளுங்க. தம்பிகள் மத்தியில பிரச்சனை. ஏனென்றால் இவன் இங்க மும்மரமா இருக்கிறான் அரசியல்ல, ஆனா அதே நேரத்தில் அங்க பிசினஸ்ல பிரச்சனைகள் சகோதரருக்குள்ளார சொல்லி சொல்லி பாக்குறான், கேட்கல. அவன் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இவனுங்களை வச்சு. உடனே இயேசு கிட்ட கவுன்சிலிங் கேட்கிறான். வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? என் சகோதரன் குற்றம் செய்து வந்தால் எத்தனை முறை நான் மன்னிக்க வேண்டும்? இப்ப பாருங்க, காலை கூட இங்கிலீஷ்ல சொன்னேன். சில பேர் என்ன செய்வோம்னா, ஒரு கார் வாங்கணும் வச்சுக்கோமே, ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்கணும். எத்தனை பேருக்கு ஆசை? கர்த்தர் கொடுத்தா ஸ்தோத்திரம், மெர்சிடிஸ் பென்ஸ். சும்மாவாத தூக்கி காமிங்களேன். அப்பா லேடிஸ் நீங்க தூக்குங்கம்மா, நீங்க உங்களுக்கு தாண்டா காரை கொடுத்தே ஆகணும். எத்தனை பேர் மெர்சிடிஸ் பென்ஸ் கிடைச்சா ஜம்பமா ஓட்டுவீங்க? கை தூக்கி காமிங்க பாப்பா. அம்மாடியோ, ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு 300 மெர்சிடிஸ் பென்ஸ், ஃபர்ஸ்ட் 300 போதும். நம்ம எதுக்கு காடி வாங்கணும்? என் சபையில பெரிய பெரிய கார் வச்சதுங்க, டேய் கொண்டாடானா அவன் கொண்டுட்டு வரான், இவங்க நம்மளுக்கு என்னத்துக்கு கார்? ஹல்லேலூயா. அப்ப நீங்க மெர்சிடிஸ் வாங்கணும்னு திட்டம் போட்டீங்க.
ஷோரூம் பார்த்துட்டீங்க, வேலை பார்த்துட்டீங்க, அது எஸ் கிளாஸா சி கிளாஸா என்ன கிளாஸா லோ கிளாஸா ஹை கிளாஸா எல்லாம் பார்த்துட்டீங்க. கம்ப்ரெஷனா நான் கம்ப்ரெஷனா 4 வீலா 3 வீலா 2 வீலா எல்லாம் பார்த்து படிச்சுட்டு என்ன பண்றீங்க? நீங்களும் உங்க கணவரும் திட்டம் போட்டீங்க மெர்சிடிஸ் தான். ஆனா பாஸ்டர்ட்ட வந்து என்ன என்ன அனுமதி கேட்கணும். அதனால திட்டம் போட்டு பாஸ்டர்ட்ட வருவோம். பாஸ்டர் ஐயா ஒரு கார் வாங்கலாம் என்று இருக்கிறோம். இப்ப மெர்சிடிஸ் சொன்னா அவர் கணக்கு பார்ப்பாரு. உன் சம்பளம் விலை நீ 20-30,000 வச்சிருக்கிற, அவன் 30,000 வெளிச்சம் 60,000 வெளியத்துல காடி வாங்கி எந்த கட்ட போற, கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ண வேணாமா, இயேசுவின் நாமத்துல நல்ல திருந்து அப்படின்னு ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டுருவாரு. நம்மளை பத்தி பாஸ்டருக்கு தானே தெரியும், ஆமாவா இல்லையா? ஆனால் வந்து அப்படியே பாஸ்டர் ஆண்டவர் என்னிடத்தில் பேசினார் பாஸ்டர், நான் உணர்கிறேன், நானும் என் மனைவியும் நீண்ட நாள் ஜெபித்தோம் பாஸ்டர், இந்த மெர்சிடிஸ் வாங்குறதை நாங்கள் எங்களுடைய தரிசனத்திலே கண்டோம், எங்கள் வீட்டு முன்ன நிக்குது, சபை முன்னுக்கு நிக்குது, அது மட்டும் இல்ல பாஸ்டர் ஊழியத்துக்கு போவது உங்களை நாங்கள் ஓட்டி கொண்டு போகிறதை கண்டோம். எங்க மாதிரி பாஸ்டருக்கு நீ எங்க வரன்னு தெரிஞ்சிடும், உள்ளத்துல நாசமா போன்னு சொல்லிட்டு வாங்கிட்டுருவோம். வேற என்ன பண்ணி தொலைது, நீ போறது நிச்சயம். ஏன்னா போறப்பா பட்டுதான் தெரிஞ்சனா யாருக்கு தெரியும். அப்ப இதே போலதான் சில காரியங்களிலே நாம் தீர்மானம் செய்து வைத்து விட்டு ஊழியக்காரத்துல வந்து ஒரு ஜெபம் கேட்டு அப்ரூவல் வாங்குறதுக்கு வருவோம். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? உண்மையா பேசுவோமே, எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. நம்ம அப்படித்தானே போயிட்டு இருக்கோம். பிரைஸ் தி லார்ட். என்ன ஐயா கரெக்டா அடிச்சிட்டாரு. ஆமென். எத்தனை பேர் கரெக்டா இன்னைக்கு என்னமோ ஓடுது உங்க உள்ளத்துல, கை தூக்காம உண்மையா பேசுங்க. ஓடட்டும். அந்த மாதிரிதான் அவன் திட்டம் போட்டு வந்தான். ஐயா வாயில ஒரு வார்த்தை வந்துட்டோம், இன்னைக்கு இவனுங்களை 2ல 1 பார்த்து முடிச்சிடறேன்னு தான் வந்தான். திட்டம் போட்டு வந்தான். அவன் எதிர்பார்த்து வந்தான். அப்படி இப்படி சொன்னா இப்படி சொல்லிடுவாரு, அப்ரூவல் கொடுத்துரு, இயேசு தானே சொன்னா, என் எஜமான் சொன்னான்னு சொல்லி நான் முடிச்சிட மாட்டேன்னு வந்தான கதை வேற மாதிரி போச்சு. வாசிமா. 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரம் அல்ல, 7 தரம் மாத்திரம் அல்ல, 7 70 தரம் மட்டும், 7 70 தரம் மட்டும். அத நீங்க கரெக்டா வாசிச்சீங்கன்னா உண்மையான அதோட அர்த்தம் வந்து 7 70 வாட்டி மட்டும் இல்ல. அப்படின்னா 148 180 கணக்கு பண்ணும்போது 180 என்னமோ வரும் நினைக்கிறேன். 480 வரும். 888 வருமா? 490 வரும். நல்லா கணக்குல புள்ளிங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா. கை தட்டிங்க. நீங்களாம் கணக்குல புடியோ? சரி, அப்ப கணக்கு பண்ணோன்னா காத்திருக்கான். எத்தனை வாட்டி எப்படி மன்னிக்கிறது, எப்ப போட்டு தள்ளியலான்னு பார்த்தேன். ஆயினும் அதோட உள்கருத்து என்னவென்றால், உன் வாழ்க்கை முழுவதும் மன்னிக்கிற தன்மையோடு இருக்க வேண்டும் என்கிறதா அதோட அர்த்தம். You must live a life that's constantly forgiving. அப்படி ஒரு வாழ்க்கை முறை நீ கையாண்டால் எந்த பிசாசு முன்னிடத்தில் நிற்காத அருமையானவர்களே. என்னுடைய யுத்தம் இரத்தத்தினாலும் சதையினாலும் அல்ல. It's not by blood and flesh that I war with. It's my own character. The greatest war is to subdue your character under your control. நான் பிசாசை கட்டுகிறேன் ஆண்டவரே. உள்ளத்துல எரிச்சல், புருஷ மேல எரிச்சல், பிள்ளைங்க மேல எரிச்சல், மாமியா மேல எரிச்சல், மருமக மேல எரிச்சல். அந்த நாசமா போன வந்ததுல இருந்தா விடியாம போச்சு. அந்த எரிச்சல் உள்ளுக்கு வச்சுக்கிட்டு நீ 30 நாள் இல்லாபா தாபா ராசா கதூராமா காலா தாலா பாலா கொஞ்சம் மாத்திராம் பாப்புமே, சலிச்சு போல. எல்லாம் ஒண்ணுதான். சரி வாசிமா. அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரம் அல்ல, 7 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். அதுக்கு அவர் பின்னால ஒரு ஓமையை கொடுக்கிறார். ஆங்கிலத்துல parable, parableனா parable அப்படினா ஒரு காரியத்தை எடுத்து சொல்ல, ஒரு காரியத்தை எடுத்து, அதான் தமிழ்ல இயல் இசை நாடகம் 3 இருக்குது. முத்தமிழ். ஆமாவா இல்லையா? தெரியுமா தெரியாதா?
எத்தனை பேருக்கு முத்தமிழ்னா என்னன்னு தெரியும்? நான் முத்தத்தை கேட்கல பிரதர், பிச்சு இப்படிவும் பிச்சு இப்படியே பாக்குற. நான் முத்தமிழ், முத்தமிழ் மன்றம் உங்க பக்கத்து மதுரையில் தான், அங்கவே தமிழ் சங்கம். அடப்பாவீங்களா இப்படி பாக்குறாங்க என்ன? ஃபர்ஸ்ட் ஏதோ தப்பா பேசிட்டனோ, ஹிஸ்டரியில தப்பு பண்ணிட்டனோ. முத்தமிழ்னா என்ன? இயல் இசை நாடகம்னா என்ன? இதெல்லாம் தெரியும், அதுதான் தெரியாது. முத்தமிழ்னா இயல் இசை நாடகம். எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா, அது தெரிஞ்சிடும். ஆனா என்ன முழுசா அது என்னன்னு தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க. முத்தமிழ் இயல் பார், அது ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டு டிஸ்கஸ் பண்ணிடுவோமா தமிழ் புலவர்களை? இயல் இசை நாடகம் இந்த மூன்றுக்கும் அர்த்தம் என்ன? உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்றேன். நான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ப்ரொஃபசர் அம்மா இயல் இசை அம்மா வேணா, இது சரிப்படாது, நான் ரிசைன் பண்ற பாச கிளம்புறேன். தமிழரிடத்துல தமிழை பத்தி பேசி தெரியாத கூட்டம் எப்படி? நீங்க மட்டுமல்ல, பெரிய பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல பாஸ்டர்ஸ் கிட்ட கேட்டா அதான் படிக்காத மூடனையும் ஞானி ஆக்கிற வல்லவர் அவர். இயல் என்றால் புல்பிட் மெசேஜ், இயல் என்றால் பிரசங்கம். ஒரு கருத்தை சொல்ல நீ மேடை பயன்படுத்தி சொற்பொழிவிடுவது. சொற்பொழிவிலே நீ சொல்ல வேண்டிய காரியங்களை தெளிவாய் மக்களுக்கு எடுத்து சொல்வது சொற்பொழிவு, சொற்பொழிவு. ஹல்லேலூயா. அப்படி என்றால் மக்களுக்கு நான் ஒரு கருத்து, தேவ ராஜ்யத்தை பற்றி நான் பேசுகிறேன், இது ஒரு புதிய கருத்து, புதிய சத்தியம் மக்களுக்கு அடைய வேண்டும் என்றால் இங்கு நின்று இந்த 1000 சொச்ச பேருக்கு பேசுகிறேன். அடுத்தது இசை மூலமா பாடல் கவிதைகளை வடிக்கின்றேன். ஹல்லேலூயா. என்ன செய்றேன்? அந்த ராஜ்யத்துக்கு ஏத்த, என்னோட மெசேஜ்க்கு ஏத்த, என்னுடைய கருத்துக்களை மக்கள் அறிந்து கொள்ள, என் கருத்துக்களை அவர்கள் புரிந்து கொள்ள வார்த்தையால் மட்டும் பேசவில்லை, அதை இசை வடித்து பாடல் வடித்து கவிகளாய் உமக்கு கொடுக்கின்றேன். அது இயல் இசை. அடுத்தது நாடகம். நாடகம் என்றால் என் கருத்தையும் என் கொள்கையும் நாடகமாய் நடித்து மக்கள் பாமர உள்ளத்திலே அதை புகுத்துவது நாடகம். இயல் இசை நாடகம். அநியாயமா இல்ல? ஏமா ப்ரொஃபசர்மா கரெக்ட் தானே? இப்ப நான் சொன்னது எங்கயோ கேட்ட மாதிரி இருக்குத்தானே? இயேசுவே, உங்களுடைய சொந்த தமிழுடைய காரியங்களே நீங்கள் அறிந்து கொள்ளாவிட்டால் இந்த மாபெரும் எமது அரசை குறித்து உம்மிடத்தில் எப்படி நான் புரிய வைப்பேன்? என் தெய்வமே, உங்களுக்கு 1000 பேருக்கு நீங்க கிளாஸ் நடத்திருக்கேன் தமிழை பத்தி. போகும்போது ஆளுக்கு 500 ரூபாய் அங்க கொடுத்துட்டு போயிடுங்க. என்ன ப்ரொஃபசர் கிளாஸ்லே படிக்காததை உங்களுக்கு கத்து கொடுத்திருக்கனா இல்லையா? கரெக்ட். இயல் இசை நாடகம் கரெக்டா சொன்னா இப்ப ஞாபகத்துக்கு வருதா? தமிழ் படிச்சவங்க யாரு? நான் கரெக்டா சொன்னா இல்லையா? தமிழ் புலவரே யாரு? புலவர். புலவையே எங்க? புலவரே யார்? புலவர். நான் கரெக்டா சொன்னா புலவரே. இயல் இசை நாடகம் என்றால் முத்தமிழை குறித்து விளக்கமாய் அடியேன் சொன்னேனா இல்லையா? குற்றம் இருப்பினும் சொல், இல்லாவிட்டால் மூடு வாயை, முடிந்தது கதை. ஐயா சொல்லுங்க, கரெக்டா சொன்னா? முத்தமிழ கரெக்ட் விளக்கம் சொன்னா? சரி போதும், கைகளை தேடி நடிச்சிடுவோம். இதான் முட்டாள வச்சு பேச வைக்கணும். முட்டாள வச்சு பேச வச்சா அவன் ஞானிகளெல்லாம் முட்டாள ஆக்கிடுவான்னு வேதத்தை தான் சொல்லுது. இப்ப புரியுதுங்களா? புரிஞ்சிச்சா இல்லையா?
அப்படியே நான் பார்த்தா இவன் படிக்கலன்றான், தமிழ் தெரியாதுன்றான். ஆனா அவனா தெரியாததே ஆயினும் தேவன் எனக்கு போஷித்தாரே. ஏன்னா ராஜ்யத்தை பத்தி பேசணும்னா சகலத்தையும் அறிந்தால் ஒழிய ராஜ்யத்தை பத்தி பேசணும். அரசியல் தெரிய வேண்டும், இலக்கணம் தெரிய வேண்டும், சத்தியம் தெரிய வேண்டும், வர்த்தகம் தெரிய வேண்டும். சகலத்தையும் அறிந்தால் ஒழிய ராஜ்யத்தின் ரகசியம் உனக்கு அறியப்படாது. அப்ப தேவன் எல்லா துறையிலும் என்னை கொண்டு போக வேண்டியதா இருந்துச்சு. அரசியல் கொண்டு போக வேண்டியதா இருந்துச்சு, வர்த்தகத்துல கொண்டு போக வேண்டியதா இருந்துச்சு, இலக்கியங்களை கொண்டு போக வேண்டியதா இருந்துச்சு. நான் காது கொடுத்து நல்லா கேட்பேன். இலக்கியங்களை வாசித்தால் காது கொடுத்து கேட்பேன். ஆமென், ஆமென். புலமை எனக்கு பிடிக்கும். சரி, ஓகே, போமா போமா. எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். எங்க மாட்ட போறீங்க மறுபடியும்? சரி, ஓகே. இப்ப என்ன ஆச்சு? காலையில வந்து உங்க வாய் திறந்தீங்கன்னா பேச்சு புடுவேன் பேச்சு. தெரிஞ்ச மாதிரி கை தூக்கி சொல்லிடாதீங்க, காலையில வரசகத்தை கேட்டுவிட்டு. சரியா? ரைட்டு. இப்ப பாருங்க, சும்மா சொன்ன மாதிரி தப்பா நினைச்சுக்காத. நீங்க ப்ரொஃபசர் படிச்சவங்க, நான் சும்மா சொல்றேன், காலையில கேட்டுட்டு போட்டுறக்கூடாது, அதுக்குதான் சொன்னேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சோ இந்த நீங்க வசனத்தை கவனிக்கும் போது ஆடிட்டிங் அப்படின்னா, ஒரு பேங்கர் வச்சுக்கோமே, ஒரு பெரிய அதிகாரி பேங்கர், வருஷம் அவன் கணக்கு வழக்கு பார்க்கணும், ஆடிட்டிங் பார்க்கணும். அதுதான் அது. ஆடிட்டிங்னா என்னன்னு தெரியலையா? வரவு செலவு. இப்ப நீங்க கூட இன்கம் டாக்ஸ் கட்டணும், வரி செலுத்தணும். அப்ப உங்களுடைய வருமானம் எல்லாத்தையும் நீங்க மாசம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்கம் டாக்ஸ் கட்டணும். உங்களோட இன்கம் டாக்ஸ் எல்லாம் பார்க்கணும். அதே போல ஒவ்வொரு வர்த்தகத்துக்கும் ஒரு பிசினஸுக்கும் ஆடிட்டிங் இருக்கும். இப்ப எங்க சபைக்கும் ஆடிட்டிங் இருக்கு. நாங்க வருஷம் செய்யறோம். ஆனா கவர்மெண்ட் எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா கணக்கு வழக்கம் நேர்த்தியா இருக்கிறது. அப்படி இருக்கும் போது இந்த அரசன், இந்த மன்னன், இந்த தலைவன், ஒரு பணக்காரன் இப்படி செய்யும் பொழுது அவனிடத்திலே 1 கோடி ரூபாய் கடன் வாங்கின ஒருவன் வருகிறான். வரும்போது அவனிடத்தை கணக்கு கேட்கிறான். டே, நான் கணக்கு முடிக்கணும், நீ 1 கோடி வாங்கினிய, நீ வட்டியும் கொடுக்கல, ஒண்ணும் கூட அசலும் கொடுக்கல, என்ன விஷயம்? கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? புரியுதா உங்களுக்கு நான் வர்றது? எத்தனை பேருக்கு கரெக்டா புரியுதையா நீங்க சொல்லிட்டு வர்றது? கை தூக்காம, இல்லன்னா நான் சப்ஜெக்ட மாத்திடுவேன். எத்தனை பேருக்கு நான் பேசிக்கிட்டு வர்றது நல்லா புரியுது? கை தூக்காமீங்க. ஓகே, ரைட். முடிவுல நல்லா புரியும். அதான் கிளைமேக்ஸ். சரி, வரும்போது என்ன, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். வசனத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் டைம் ரொம்ப எடுத்துரும். அதோட பேக்ரவுண்ட் நீங்க புரிஞ்சாதான் அடுத்த வாட்டி இந்த வசனத்துக்கு போகும்போது கர்த்தர் வெளிப்பாடை கொடுப்பார். ஹல்லேலூயா. சும்மா பேசிக் கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு புரியாது. So I need to bring the depths of the word. அதனால டைம் எடுக்கிறது, சும்மா கதை பேசுறதுக்குல. சரி, அப்ப அந்த கோடி பணம் வாங்கினவன் வருகிறான். வந்த உடனே அவன் இடத்துல அந்த எஜமான் கேட்கிறான், டே நீ காசு கொடுக்கல எப்படிறான்னு. அவன் உடனே எஜமான் காலிலே விழுகிறான். ஏன் தெரியுங்களா? அப்படி அவன் கடனை கட்ட மறுத்தால் அவன் மனைவி, பிள்ளைகள் எல்லாம் ஏலத்திலே விற்கப்படும். வாசிமா அந்த வசனத்தை வாசி. கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று. இருங்க, மத்தத வித்துறது பரவாயில்ல, அது விக்கிறதுல எது இருக்கு? பொண்டாட்டியும் பிள்ளையும் விக்கிறானா இல்லையா? வித்தாவணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இந்த நாட்டுல இந்த நாட்களிலே நாம் கடன் வாங்கி நாம் பேங்க்ராப்சி அப்ப டிபால் ஆயிட்டோம்னா, அதான் பேங்க்ராப்சி டிபால் ஆயிட்டோம்னா, நம்ம பொண்டாட்டி ஏலத்துல விட்டா நம்ம கெதி என்ன ஆகும்? இன்னைக்கு மனித உரிமை இருப்பதனாலே நாம் தப்பிச்சோம். ஏன்னா அதெல்லாம் இல்லை, நீ கடன் பட்டியா நீ கட்டு, உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை விடு. புரியுதா சொல்றது? மனித உரிமை. ஆமென், ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? சோ அதனால இப்ப இவன் மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் விற்கணும். அந்த நாட்களிலே அரசபை அப்படித்தான்.
அரசாங்கம் அப்படித்தான் உன்னை விட்டு விடாது. எல்லாத்தையும் பொண்டாட்டி ஏலத்துல விட்டு, பிள்ளைங்களை ஏலத்துல விட்டு, சொத்து பத்தெல்லாம் ஏலத்துல விட்டு அந்த கடனை அடைக்க பார்ப்பாங்க. முடியலையா, மிச்ச காசு இருக்குதா, அதற்காக உன்னை சிறையில போட்டு துன்புறுத்துவார்கள் கடன் கட்ட. இப்ப சாயந்தரம் பாத்தீங்கன்னா நம்ம கடன் கட்ட முடியல பேங்க்னா நம்ம வீட்டை எடுத்துறான் தானே, வீட்டை ஜப்தி பண்ணிடுறான். ஆமாவா இல்லையா? காரை ஜப்தி பண்ணிடுறான், அதோட முடிச்சு. ஆனா இங்க அப்படி இல்லை. இந்த கதை உங்களுக்கு விவரமாய் தெரியணும் என்றால் நீங்கள் ஒரு கதை புத்தகத்தை வாசிக்க வேண்டும். அது இதை அழகா விளக்கி சொல்லும். ஹரிச்சந்திர சக்கரவர்த்தியோட வாழ்க்கை வரலாறு. அப்படி இருந்தாரா தெரியாது, ஆனால் எழுதப்பட்டு இருக்கிறதே நான் அறிவேன். ஹரிச்சந்திரனாவது யாருன்னு தெரியுமா? இயேசுவே என்னை காப்பாத்து. எத்தனை பேருக்கு ஹரிச்சந்திரனா தெரியும்? அப்பா தப்பிச்ச. ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி, அவர் கதையை வாசிங்க. ஹரிச்சந்திரன் அவன் எல்லா சொத்தையும் இழக்கும் போது தன் மனைவி பிள்ளைகளை ஏலத்திலே விடுவான். அதுதான் இதோட நேச்சர், ஆதி காலம் அதுதான். அதனாலதான் பொது அறிவு கொஞ்சம் வேணும். பொது அறிவு இருந்தால் வசனம் தெளிவா இருக்கும். பிரைஸ் எல்லாம் சீக்கிரம் ஓடுவோம். இன்னும் அரை மணி நேரம் தானே பாஸ்டர்? முடிச்சிடலாம். முடிச்சிடலாம். ஓகே, அரை மணி நேரம் முடிச்சிடும் பாஸ்டர், முடிச்சிடும். எனக்கு தெரியும் பாஸ்டர் ஒரு ஊழியனா என்னன்னு, ஒரு ஊழியக்காரனோட கனவு என்னன்னு தெரியும். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். மன்னிச்சுட்டான். கடனை மன்னிச்சுட்டான். அவன் சந்தோஷமா தானே போனோம். ஆமாவா இல்லையா? சந்தோஷமா போகணுமா இல்லையா? இல்லையே, அதான பிரச்சனை. சில பேரை நம்ம மன்னிச்சு விடலாம், ஆனா அதுங்க திருந்தாது. இப்ப அடுத்த கதை ஒண்ணு வருது. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருந்தவனாகிய 1 கோடி மன்னிக்கப்பட்டது. இவன் 10,000 ரூபாய் தான் வாங்கியிருக்கான். இவன் 10,000 ரூபாய் தான் வாங்கியிருக்கான். ஹல்லேலூயா. இப்ப 10,000 ரூபாய் இவங்கிட்ட கடை வாங்கினவனை பார்த்தோன்னே என்ன ஒரு கோபம் பாருங்க அவனுக்கு, என்ன ஒரு எரிச்சல், ஆங்காரம். அந்த வசனம் எவ்வளவு தெளிவா ஆண்டவர் அதெல்லாம் ஒன்னொரு மைன்யூட் காரியங்களும் பேக்ரவுண்ட்ல ஒரு காரியத்தை சொல்றாரு. வாசிமா. தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை. எப்படி அப்படிதானே சொல்றது? இப்படி புட்டிச்சான். ஓகே தானே, நல்லா தானே இருக்கு. இப்படி புட்டிச்ச உடனே இங்கடா என் பணம், இங்கடா. அதுதான் நடந்தது. இதுதான் இயல் பாடின இசை, இது நாடகம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க அவன் குரல் எப்படிக்கிறான். ஏன் அவனுக்கு அந்த கோபம்? அரசபை முன்னுக்கு அவன் அவமானப்பட்டதாய் கருதி அவன் எரிச்சல் கொண்டு அவன் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த எரிச்சலை அவன் சக ஊழியரிடத்தில் காமித்தான். இதுதான் நம்முடைய குணங்கள். சில நேரத்தில் நாம் மன்னிக்கப்பட்டாலும் நாம் அருகில் இருக்கிறவர்களை நாம் கனப்படுத்துவதில்லை, ஏழ்மைப்படுத்தி சிறுமைப்படுத்துகிறோம். அது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். நீ வளர வேண்டுமா? அதான் ஏன் ரொம்ப பேருக்கு ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது. எத்தனை கூட்டம், எத்தனை டிவி புரோகிராம், எத்தனை பேர் உன் தலையில கை வைத்திருப்பார்கள், எவ்வளவு தீர்க்க தரிசனம், நிறைவாராத காரணம் என்ன? Why these things are not been fulfilled? Why? Because of the attitude. அதனால ஆண்டவர் சொல்றார், நீங்கள் இந்த சிறு பிள்ளைகளை போல் மாறாமல் இருந்தால் என் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அந்த குணத்திலே குழந்தையை போல் மாற வேண்டும். எப்படி? குணத்திலே, அத குணமும் குழந்தையும். ஹல்லேலூயா. நீ குணத்திலே எப்படி மாற வேண்டுமா? குழந்தை. என்ன செஞ்சிச்சுன்னு மறந்துடும். வஞ்சம் வைக்காத இதயம் குழந்தையின் இதயம். கைகளை தட்டி அலையில வச்சு இதுதான் சொல்லுகிறா. நீ இந்த சின்ன பிள்ளையை போல் மாற. நீ சின்ன பிள்ளைங்க லாலிபாப் சாப்பிட்டுக்கிட்டு கும்மி அடிக்கிறது இல்லை, குறும்பு பண்றது இல்லை. நீ உயர்ந்தவனாய் கூட இருக்கலாம், ஆனால் உள்ளத்திலே நீ குழந்தையை போல் இருக்க வேண்டும்.
அது உலகம் பார்த்து இவன் ஒரு குழந்தை என்று அவர்களே சாட்சி சொல்வார்கள் உன் உள்ளத்தை கண்டு. கவடமற்ற இஸ்ரவேலனே, அத்தி மரத்தடியில உன்னை கண்டேன் என்று நத்தானிலே பார்த்து இயேசு சொல்லுகிறார். ஒரு கவடம் இல்லாத இதயத்தை இயேசுவின் கண்கள் நோக்கும். உன் உள்ளத்திலே கவடம் இல்லாவிட்டால் பரலோகமே உன்னை நோக்கும். உன் உள்ளத்திலே வஞ்சம் இல்லாவிட்டால் பரலோகமே உன்னை நோக்கும். ஹல்லேலூயா. நீ கேட்குவதை காட்டிலும், நீ விரும்புவதை காட்டிலும் தாராளமாய் உன்மேல் ஆசீர்வாதங்களை வர்ச்சிக்க பண்ணுவார். சகலத்தையும் வைத்திருக்கிற சர்வ வல்லவர், குறை இல்லாத ராஜ்யத்தின் சொந்தக்காரர், உன் குறைவை நிறைவாக்குகிறவர். நீ எந்த இடத்துல குறைபட்டு இருக்கிறாயோ, நீ எந்த இடத்துல குறை இருக்கிறாயோ, ஆண்டவா இயேசுவே நான் குறைபட்டவன், நான் குறை உள்ளவள், என்னிடத்தில் குறை உண்டு என்று நீ கண்ணீரோடு அவரிடத்தில் போவது உன் குறைகளை உன் குறைகளை உன் குறைகளை உன் குறைகளை உன் குறைகளை நிறைவாக்குவா. நிறைவான உன்னுடைய தேவன். நம்ம கிட்ட இருக்கிற பழக்கமே நம்ம குறை நமக்கு தெரியாது. அதனால மற்றவங்களை பத்தி ரொம்ப பேசுறவங்க தான் நான் அப்படியே விலகிடுவேன். எனக்கு எரிச்சலா இருக்கும். என்னை பத்தி பேசு, உன்னை பத்தி பேசு, மற்றவன் கதை எனக்கு தேவையே இல்லை. எவன் எப்படி போறான், எவன் எப்படி வரான், எவன் எந்த சொப்பனத்தை கண்டான், எந்த தரிசனத்தை கண்டான், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு ஒரு தரிசனம் உண்டு, என் மன்னனை மேன்மை பாராட்டுங்க. ஒரு 30 நாள் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. யாரெல்லாம் ஆவியானவர் சொல்லுகிறாரோ கண்ணீரோட மன்னிங்க. 3வது, forgive unconditionally. நிபந்தனை அற்ற மன்னிப்பு. நிபந்தனை அற்ற மன்னிப்பு, நிபந்தனா. 3வது எப்படியா? நிபந்தனை. அப்படின்னா நிபந்தனை இல்லாமல், காரணம் இல்ல, மனப்பூர்வமா நிபந்தனை இல்லாமல். நிபந்தனை என்ன? சின்ன ரிலாக்ஸ் வச்சு கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் முடிச்சா எத்தனை நிமிஷம் கொடுக்க முடியும்? நான் முடிச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷத்தை முடிச்சிடுறேன். கிளைமேக்ஸ். ஏன்னா அது முடிச்சிருவோம். பாவம் பசிக்குது எனக்கு தான். பிரைஸ் தி லார்ட். அப்பனா என்ன? நிபந்தனை சொல்லுங்க. இற்ற மன்னிப்பு. எப்படி? இப்ப ஒரு பிரதர் இன்னைக்கு உள்ளே சபைக்கு வந்திருக்கிறாரு, வைஃப் வரல, அவங்க மனைவி வரல. ஆனா பிரசங்கத்தை கேட்டு அவர் உள்ள நொடுங்கி போச்சு, உடைந்து போச்சு. வீட்டுக்கு போறாரு, போய் மனைவி கிட்ட சொல்றாரு, அம்மா கண்ணம்மா 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 இங்க வாமா. என்னையா? அம்மா இன்னைக்கு நான் பிரசங்கம் கேட்டமா, நீ வராம போயிட்டியம்மா. அந்த மலேசியக்காரனை பிச்சு 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 கொதறிட்டாமா. மன்னிப்பை பத்தி பேசினாமா. ஐயோ ஆண்டவா, இனிமே என்னை மன்னிச்சிருமா, நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிருமா. ஐயோ இனிமே நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேமா, நான் திருந்திட்டமா. என்ன சொன்னீங்க? திருந்திட்டமா. யோ 25 வருஷமா இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்க. வரும்போதெல்லாம் 25 வருஷமா இந்த கதை தானே. இப்ப வர மலேசியக்காரன் வந்தா நாளைக்கு அமெரிக்காக்காரன் வருவான், நாளைக்கு ரஷ்யாக்காரன் வருவான், எல்லாம் சொல்லுவான். நீ இப்படிதான் வந்து சொல்லுவ. நீ அப்பப்ப மாறுவியா பச்சவந்தி மாதிரி? இல்லம்மா, கன்ஃபார்மா சொல்றமா, அவர் பேசுற வார்த்தை முடிச்சுமா. அப்படியா? சரியா, ஃபைனலா நான் மன்னிச்சறையா, இனிமே இதை பத்தியே நான் பேச மாட்டேயா, நானும் மனம் திரும்புறையா. ஆனா ஒரு நிபந்தனை. என்னம்மா? நீ வானத்தையே கேட்டாலும் கொடுத்துறமா. சொல்லுமா. நீ வானத்தெல்லாம் கொடுக்க வேணாம், ஓ ஏடிஎம் கார்டை கொடு. ஹல்லேலூயா. நீ சம்பளம் எடுக்கிற ஏடிஎம் கார்டை கொடு போதும். என்னமா கேட்ட காதுல உள்ள சரியா? பிரசங்க கேட்டதெல்லாம் மறந்து போயிட்டான். என்னமா கேட்ட? ஓ ஏடிஎம் தாயா கேட்ட, அத குடு. இனிமே நீ என்ன பண்ணினாலும் இன்னில இருந்து நான் இப்பயே மன்னிச்சிடுறேன் ஐயா, இன்னும் 20 வருஷத்துக்கு அட்வான்ஸாவே மன்னிச்சிடுறேன். ஏடிஎம் மட்டும் என் கார்டுல கொடு. அது எப்படியாப்பட்ட மன்னிப்பு? நிபந்தனை உள்ள மன்னிப்பு. விலைக்கு சொல்லிட்டேனா? மன்னிப்புன்னு சொன்னா அதுக்கு நிபந்தனை இல்லை, மன பூர்வமா. மன பூர்வம். எல்லாத்துக்கும் கை தட்டிங்க, எதுக்கு தட்ட மாட்டீங்க? ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு இல்லையா? உள்ளத்துல ஓடுது இல்லையா? மனசு நொந்து அப்படியே ஐயோ ஆண்டவா. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? சொல்லுங்க. இதுல சரியாவுங்க.
எல்லா ஆசீர்வாதம் வாசல்ல தான் இருக்குது. கதவை திறந்து உள்ளுக்கு வந்துரும், கதவை திறந்து உள்ளுக்கு வந்துரும், கதவை திறந்து உள்ளுக்கு வந்துரும். அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஒரு 2-3 பேர் வாங்க, சீக்கிரம் வாங்க, 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன். முடிச்சு 3 பேருங்க. டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சாதான் புரியும். இதுதான் இயர் இசை, இது நாடகம். ஓகே, இந்த 3 பேர் இருக்காங்க. உன் பேர் என்னப்பா? நீ ஏ, நீ பி, நீ சி. உங்க பேர்லாம் ஞாபகத்தில் வச்சிருக்க முடியாது, வயசாகிடும் எனக்கு. அப்ப ஏ பி சி, கவனமா கேளுங்க. இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு மறந்துடும். நீங்க எதை மறந்தாலும் இதை மறக்க முடியாது. நல்லா கேளுங்க. ராஜ்யத்தின் கோட்பாடு, உலகத்தின் கோட்பாடு, சரி மன்னிச்சுட்டேன்னு விட்டுறலாம். ஒருத்தன் குத்தம் செஞ்சா நம்ம என்ன செய்வோம்? இப்ப நான் இந்த பிரதரை சொல்லிட்டேன், அவர் கேள்விப்பட்டாரு. இன்னொரு பிரதர்ஸ் சொன்னாரு, என்ன பாஸ்டர் ஜேம்ஸ் போய் உங்களை பத்தி இப்படி சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரா? அவர் எப்படி சொல்லலாம், எப்படி சொல்லலாம், என்ன பத்தி ஆவேசப்படுவார். அதுதான் உலகம். ஆமாவா இல்லையா? உலகத்தின் நீதியில நம்மளை பத்தி குத்தச்சொன்னா எப்படி ஆதாரம் இல்லாம குத்தச்சொல்ல முடியும்? சண்டைக்கு போவோமா இல்லையா? எப்படி சொல்லலாம்? ஆனா தேவ ராஜ்யம் சத்தியம் எப்படி தெரியுமா? இப்ப இந்த ஏயும் பியும் நல்ல நண்பர்கள். எப்படி? உயிர் தோழ. சின்னதுல இருந்து ஒரு மங்களை சாப்பிடுவானுங்க, ஒன்னாதான் ஓடுவானுங்க. இவன் போட்ட சட்டை அவன் போடுவான். இல்ல நீங்கிட்ட வந்துரு, இது கொஞ்சம் பரவாயில்ல. இவன் போட்ட சைஸை பார்த்தாது பேசணும்ல, எல்லாம் கரெக்டா. இவன் போட்ட சட்டை இவன் இப்ப கொஞ்சம் குண்டாயிட்டான், பரவாயில்ல. ஆனா 2 பேரும் ஒன்னாதான் போவாங்க, ஒரு சைக்கிள்ல தான் போவாங்க. மாங்காய் கடிச்சாலும் ஒன்னாதான் கடிப்பாங்க, கொய்யக்காய் கடிச்சாலும் ஒன்னாதான் கடிப்பாங்க. அம்புட்டு உறவு. ஆனா ஒரு நாள் இந்த பி போய் இந்த சி கிட்ட இவனை பத்தி போட்டு விட்டான். ஏய், உனக்கு தெரியாதுடா, இந்த ஏ என்ன தெரியுமா, உற்ற தோழன், இத்தனை வயசு வரைக்கும் ஒன்னா இருந்தவனுங்க. திடீர்னு ஒரு நாள் பி சி கிட்ட போட்டு விட்டான். டேய், உனக்கு தெரியுமா, இவன் இப்படி எல்லாம் பேசிட்டான்டா, எனக்கு பிடிக்கலடா, அவங்ககிட்ட நான் உறவை முறிச்சுக்க போறேன்டா அப்படின்னு என்ன சொல்றான். இவன் இவங்கிட்ட சொன்னான். சி ரொம்ப உத்தம, போய் ஏ கிட்ட போட்டு விட்டான். அவனை உலகத்தை காத்திருப்பான்ல, எவன் எவன் எது பிரிஞ்சு போவோன்னு. அப்பதான் அவன் சம்கு ஊதலான்னு. உடனே சி ஏ கிட்ட போட்டு விட்டான். போட்டு விட்டோன்னே இப்ப ஜெனரலா ஏ என்ன செய்யணும்? அடப்பாவி, எங்க அப்பங்கிட்ட காசு திருடிட்டு உனக்கு லட்டு எல்லாம் வாங்கி கொடுத்தனடா படுபாவி, அப்படித்தானே? உன் காசு இல்லாத போதெல்லாம் நான் எங்க அப்பா பாக்கெட்ல கொள்ள அடிச்சு உனக்கு வாங்கி கொடுத்து இந்த சைஸ்ல ஏத்தி விட்டுருக்கனாடா. துரோகமாடா, துரோகி. டே துரோகி. அதானே நியாயம், அதானே நியாயம். ஆனா ஏ ராஜ்யத்தின் கொள்கைகளையும் ராஜ்யத்தின் பிரின்சிபலையும் கோட்பாடுகளையும் அறிந்து வளர்கிறவன் ஏ. உடனே ஏ என்ன பண்ணான் தெரியுமா? இப்ப ஏ பி கிட்ட சண்டை போட்டு இருக்கணுமா இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்ல மாட்டேலா? அப்ப ஏ என்ன தெரியுமா பண்ணா? ஓடி பிய கட்டி பிடிச்சுக்கிட்டான். டேய் நம்ம நண்பன்டா, டேய் நல்ல கேளு, நண்பன்டா, நம்ம கூட்டாளிடா, உயிர் கூட்டாளிடா. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குடா. என்ன தெரியுமா வேதனை? நீ சி கிட்ட போய் என்னை பத்தி சொன்னது பத்தி இல்லடா, உன்னை நான் புண்படித்து விட்டேனே, என் நட்பை நான் பாதுகாக்காம உன்னை பத்தி நான் சொல்லிட்டேனடா. நான் உன்னை எதிலோ புண்படுத்திட்டேன்டா. அந்த கோவத்துல நீ போய் சீக்கிட்ட சொல்லிட்டிய, அதுக்கு நான் உன் கோவத்தை சினப்படுத்த நான் காரணமாகி விட்டேனே, என்னை மன்னிவிடா நண்பா என்று சொன்னான். அதுதான் தேவ ராஜ்யத்தின் ரகசியம். அதான் வசனம் சொல்லுகிறது. நீ ஒருவனிடத்திலே உனக்கு ஏதாவது பகை இருந்தா, பிரச்சனை இருந்தா, உன் காணிக்கையும் தசமபாகத்தை வைத்து விட்டு அவனோடு போய் ஒப்புரவாய் விட்டு தசமபாகத்தை கொடு. அதுவே தேவனுடைய ராஜ்யத்தின் சத்தியம். Restore your relationship with your brothers. அப்படி நம் சபைக்குள்ளார அப்படியேப்பட்ட மக்கள் நீங்கள் இருந்தீர்கள் என்றால், இந்த இரவுக்குள்ளார வீடு தேடி போயாவது இந்த கூட்டத்திலாவது உறவை நீங்கள் மீட்டித்துக் கொள்ளுங்கள். அப்போது உன் வீட்டில வர ஆசீர்வாதம் தடையில்லாமல் வரும். உலக பிரகாரம் என்ன செஞ்சிருக்கணும்? இவன் உடனே போய் பட்டான்னு விட்டு இருக்கணும். நன்றி கட்டவன என்னென்னமோ, நன்றி கட்ட நாய், நன்றி கட்ட பூனை, நன்றி கட்ட பண்டி எல்லாம் சொல்லி இருக்கணும்.
ஆனா ஓடி போய் கட்டி பிடிச்சு சொல்றான், டே பி மன்னிச்சுடா, நீ கோபம் கொடுற அளவுக்கு நான் நடந்துகிட்டேன் பத்தியா, ஏதோ நான் பண்ணி உன்னை கோபப்படுத்திட்டேன், எரிச்சல் உண்டாக்கிட்டேன், அதுதான்டா என் வாழ்க்கையில பெரிய பாவம், என்னை மன்னிச்சிடுறா, இனிமே அதை நடக்காம பார்த்து கொள்கிறேன்னு தன்மானத்தை விட்டு, சுயத்தை விட்டு, சுய கௌரவத்தை விட்டு தன் நண்பனை அவன் புண்படுத்தி விட்டான், அவன் குறை சொல்ல அளவுக்கு அவனை வைத்து விட்டேன் என்று அவன் மனம் கசந்து அவனிடத்தில் மன்னிப்பு கேட்க ஓடுகிறான். மன்னிப்பு இவன் தான் கேட்டிருக்கணும், இவன் ஓடுறான், என்னை மன்னிச்சிடறா நண்பான்னு. அதுவே ராஜ்யத்தின் கோட்பாடு. இவைகளை பின்பற்றுகிறவன் பாக்கியவான், அவனே தேவனுடைய ராஜ்யத்தின் சொந்தக்காரனாவான், தேவ ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற்றவனாவான். கையில தட்டி அல்லேலூயா சொல்லும். ஹல்லேலூயா. வாங்க பாஸ்டர். Praise the Lord. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மன்னிப்பு மாட்சிமையா மகாதேவன் அருளும் மன்னிப்பு மாட்சிமையா, மன்னிப்பு மாட்சிமையா மகாதேவன் அருளும் மன்னிப்பு மாட்சிமையா. எண்ணுவாயோ கிழக்கு மேற்கின் தூரமே, எண்ணுவாயோ கிழக்கு மேற்கின் தூரமே, என்னில் உன் பாவம் அகன்றத தூரமே, என்னாலுமே துதிப்பா ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா, என்னாலுமே துதிப்பா, என்னாலுமே துதிப்பா. கரந்தட்டி ஆண்டவருடைய மன்னிப்பை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் குற்றவாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீர் எங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் வேண்டிக் கொள்ள கற்றுக் கொடுத்தார். ஆண்டுடைய மன்னிப்பு ஆண்டவர் எப்படி மன்னித்தாரோ அதே மன்னிக்கிற இருதயம் நமக்கு இல்லாவிட்டால் தேவ ராஜ்யத்திற்குள் நீங்கள் பிரவேசிக்க முடியாது. புரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான் கை தட்டுறாங்க. இயேசுவை போல மாற வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். இங்க நீங்க மாறினாதான் அங்க அவரை போல மாற முடியும். இங்க பேய போல வாழ்ந்துட்டு அங்க போய் இயேசுவை போல மாறும் கனவு காண முடியாது. இங்க நீங்க இயேசுவை போல கட்டாயம், இங்க நீங்கள் இயேசுவை போல நீங்கள் மாறினால்தான் அங்கு இயேசுவை போல மாற முடியும். இங்க நான் பேய போல இருப்பேன், அங்க இயேசு எங்க என்னை பாருங்க. அவரை தான் பார்த்துட்டு இருந்தீங்களே இவ்வளவு நேரம், கண் விட்டாம அங்கேயே பார்த்துட்டு. ஒரு மலேசியால இருந்து வரப்படாது, அது வாட்ட சாட்டமா சூட்டு கோட்டு போட்டு வந்து நாங்க இப்படி போட்டா பார்க்க மாட்டீங்கன்னா அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னைய பாருங்க, இது எப்பொழுது பார்க்குற மூஞ்சின்னு பார்க்குறேன். ஒரு மாசமா பார்க்கல, இப்பே பார்க்கணும்ல. நாங்க ஒரே சவ 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 சவச்சன்னு பார்த்து கண்ணே பூத்து போச்சு. இப்பதான் கலர் கலரா பார்க்கறது டெக்னிக் கலர் மாதிரி இருக்கு. எப்படா இந்த கலரை பார்ப்போம்னு நினைச்சிருந்தேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. குளோரியாக்காவை பார்த்தோம் தான் உள்ளத்துல குளோரியே வருது. நான் நீங்களும் மன்னிச்சிருங்க என்ன. சரி. பிரைஸ் தி லார்ட். அவை ஆண்டவர் நல்ல கவனிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, கர்த்தர் அதை கொடுப்பாரு, இதை கொடுப்பாரு. நான் சொல்ல இதை நீங்க செய்ய வேண்டியது செய்யுங்க, எல்லாமே உங்களை தேடி வரும். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். டேங்கப்பா 11:45 ஆயிடுச்சு. இருங்க, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நல்லா கவனிங்க. மன்னிக்க வேண்டியது இன்னும் எனக்கு இருக்கு அப்படின்றவங்க மாத்திரம் உண்மையா கரத்தை வைத்து காட்டுங்க. அவர் ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல். நல்ல கரத்தை வைத்துங்க. சரி, அப்படி கையை வச்சிருங்க. அதை செய்து விடவும் நான் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்ற கரங்களை வைத்து காட்டுங்க. நல்ல கரந்துட்டு கொடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா.
இப்ப நான் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்ட போறேன். இங்க வாடா. இவனை போல ஒரு துரோகி உலகத்திலே பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவனுக்காக நான் என்ன பண்ண, அழகான தோட்டத்தை உருவாக்கி, இவன் he was nothing, ஒன்றுமில்லாமல் இருந்தான். நத்திங், ஒண்ணுமே இல்லை. ஆனால் இவனை உருவாக்கி இவனுக்குள் ஜீவனை கொடுத்து என் சாயலை கொடுத்து நான் என்ன செஞ்சேன், ஒரு அழகான ஒரு மகிமையான ஒரு பாரடைஸை உண்டாக்கி 10வது கூட இருக்கிறதுக்கு பாம்பேல இருந்து ஒரு துணையும் கொடுத்து ஒலாவி சின்ன அனுபவிடா அப்படின்னு சொன்னேன். ஆனா இந்த துரோகி என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தபடினால், பாவம் செய்தபடினால், பரலோகத்தின் மகிமையை விட்டு, மேன்மை விட்டு, ஆசீர்வாதத்தை விட்டு, செல்ல பிள்ளை என்ற ஸ்தானத்தை விட்டு, பரலோகத்தில் துதிக்கப்படுவதை விட்டு, பரலோகத்தில் போற்றப்படுவதை விட்டு, பரலோகத்தின் சமாதானத்தை விட்டு, பரலோகத்தின் சந்தோஷத்தை விட்டு, இவன் செய்த பாவம் என்னை கீழே இறக்கி கல்வாரி சிலுவையில் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறும் அளவுக்கு அந்த பாவம், இவன் செய்த பாவம் என்னை பரலோகத்திற்கு கீழே இறக்கி வேதனையோடு கதறும்படி செய்தது. நான் என்ன செஞ்சிருக்கலாம், ரொம்ப தெய்வீக உள்ளமுடைய நான் என்ன செய்திருக்கலாம், தெய்வீக அன்புள்ள உடைய நான் என்ன செய்திருக்கலாம், நியாயப்படி இவனை தண்டிச்சிருக்கணும். நியாயப்படி சொல்லுங்க, வாய் தரது, நியாயப்படி இவனை தண்டிச்சிருக்கணும். சரி, அதை செய்யல. ரொம்ப தெய்வீக குணம் இருக்கிறபடினால் நான் இவனை மன்னிச்சு, சார் பரவாயில்லப்பா, உன் பாவத்தை நீ செஞ்சுட்டு அக்கறம் பண்ணிட்ட, பரலோகத்தில் தேவனுடைய மடியில செல்ல பிள்ளையா இருந்த, என்னை கீழே இறக்கிட்ட, மரணம் அளவுக்கு நான் கீழே வந்து, அது அகோரமான கேவலமான மரணமாகிய சிலுவை மரணத்துக்கு வரும் அளவிற்கு உன் பாவம் எனக்கு துரோகம் பண்ணிருச்சு. ஓகே, ரைட், நான் உன்னை மன்னிச்சிடுறேன். தண்டிக்கல, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது, நான் மன்னிச்சிடுறேன், அடுத்த ஸ்டெப்பு. ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல. அவருடைய மன்னிப்பு எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, துரோகம் செய்தவனை தூக்கி பிடிச்சு, உனக்காக ஜீவனை கொடுக்கிறேன், நீ எனக்கு துரோகம் பண்ண, என் மன்னிப்பு எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கோ. நீ துரோகம் பண்ண உன்னை பிதா என்னை தாழ்த்தினபடியால், என்னை அர்ப்பணித்தபடியால், ஜீவனை கொடுத்தபடியால் பிதா எனக்கு ஒரு மகிமையான சிங்காசனத்தை கொடுத்தார். ஆனா துரோகம் பண்ண உன்னை நான் பிடித்து மன்னித்து என்னுடைய சிங்காசனத்தை என்னோட உட்கார வைப்பேன் என்ற உன்னதமான மன்னிப்பு தான் என் ஆண்டுடைய மன்னிப்பு. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றீங்க, நீ நிச்சயமா அந்த அளவுக்கு செய்ய முடியாது, அந்த அளவுக்கு தெய்வீக குணம் நமக்கு வரல. ஒன்னே ஒண்ணு மாத்திரம் செய்யுங்க, இனி நான் அதை நினைக்கவும் மாட்டேன், இன்னையோட நான் மன்னிச்சிடுறேன், இன்னையோட நான் மன்னிச்சிடுறேன். எத்தனை பேர் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி காட்டு, உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். பொய் சொன்னீங்கன்னு வைங்களேன், கர்த்தருடைய சமூகத்தில் பொய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல கரங்களை உயர்த்தி காட்டுங்க. நான் மன்னிச்சிடுறேன், நம்ம மனதார நான் மன்னிக்கிறேன். எத்தனையோ ஆசீர்வாதம் உங்களுக்காய் காத்திருக்கிறது, எத்தனையோ ஆசீர்வாதம் உங்களுக்காய் காத்திருக்கிறது. ஆண்டவராய் இயேசு மன்னிக்க தன்னை அர்ப்பணித்தபடியினால் பிதா மடியில செல்ல குழந்தையா இருந்தவர் பிதாவோடு சரிசமானமாய் சிங்காசனத்தில் அமர்கிற பாக்கியத்தை பெற்றார் மன்னிப்பினாலே. உன் வாழ்க்கையிலே நீ மன்னித்தால் ஆண்டவராய் இயேசு கூட உன்னை மகிமின் சிங்காசனத்தை, ஆசீர்வாத சிங்காசனத்தை, அல்லேலூயா, அதிகார சிங்காசனத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படியான பாக்கியத்தை கர்த்தர் தருவார். மனதார மன்னிக்கிற ஆண்டவரே, மனதார. நல்ல ரெண்டு காரியம் சொல்லி முடிச்ச, நல்ல கவனிங்க. மன்னித்து சிலரை ஏற்றுக்கொள்ளலாம், சிலரை மன்னித்து விட்டு விடலாம். மன்னிச்சு சில பேரை தான், சில பேர்ட்ட தான் நீங்க திரும்ப போக முடியும். நீ ஆண்டவருக்காக பிரிஞ்சு வந்துட்ட, மன்னிச்சிரு, போய் ஒட்டிக்காத சில பேர்ட்ட. ஆனா சில பேர் இடத்துல மன்னிங்க, அவளை அணைத்துக் கொள்ளுங்க. எல்லாரையும் அணைச்சிடாதீங்க.
இருக்கிற விசுவாசம் போயிடும். மன்னிச்சிருங்க. இனிமேல் அதை மனசுல நினைக்க மாட்டேன், எந்த விதத்துல மனசுல வச்சுக்க மாட்டேன், நான் மன்னிச்சிடுறேன் என்று அவளை விட்டு விடுங்க. இரண்டாவது சிலரை மன்னித்து அணைத்துக் கொள்ளுங்க. விசுவாச பிள்ளைகளை அணைத்துக் கொள்ளுங்க, அவிசுவாசிகளை விட்டுடுங்க, மன்னிச்சு விட்டுருங்க. கர்த்தர் உன் மன்னிப்பை காண்கிறார், சிங்காசனத்தை தர தேவன் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. பாவங்கள் சாபங்கள் ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. ஓஹோ, பாவங்கள் சாபங்கள் ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. தேவாதி தேவன் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. ஓஹோ, என்னைய ஆனந்தம் என்னைய நானும் சொல்லக்கூடாது. ஓஹோ, என்னைய ஆனந்தம் சொல்லக்கூடாது. மண்ணு கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. 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 ஓஹோ, மண்ணு கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஓஹோ, மண்ணு கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். ஆண்டவரை பார்த்த உடனே நான் முதல் ஒரு காரியத்தை செய்வேன், ஓடி போய் ஆண்டவரை கட்டி அணைக்க வந்தார்னா, ஆண்டவர் கொஞ்சம் இருங்க ஆண்டவரே சொல்லி ஓடி போய் அவருடைய பாதத்துல விழுந்து பாதத்தை சப்பு சப்பு சப்புன்னு முத்தம் கொடுத்து நான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் செய்த பாவத்தை எங்க அப்பா அம்மாட்ட சொல்லியிருந்தா கூட சொந்த தாய் தப்பா கூட மன்னிச்சிருக்க மாட்டாங்க. சகோதர சகோதரிட்டு சொல்லியிருந்தா அவங்க